ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் டெக் கிரியேஷன். நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது நியூ இயர்க்கான ஒரு வீடியோ எடிட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணலாம், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே உடனுக்குள்ளே வந்துட்டுருக்கு. மறக்காமல் அங்கேயும் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட் மார்க் டிஷர்ட்டை ஓப்பன் பண்ண வரோட பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஒரு டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண வர பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண வர பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன்றில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு ரைட் சைடில் இருக்க தேவையில்லாத பார்ட்டை இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிற பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேக்கப் டிஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், ஹாப்பி நியூ இயருங்க. அந்த டெக்ஸ்ட் லேயரை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த பீட் மார்க் டிஷர்ட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கரெக்டாக வந்து செட் ஆகிரும். அப்படி செட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பார்ட் ஏதாச்சும் வெளியே எக்ஸ்பெண்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது மூலமாக அந்த எஃபெக்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு நியூன்னு டைப் பண்ணிக்கோங்க. நியூன்னு டைப் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண வரவாட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிற அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே இருக்க அந்த ரோபோட் ரெகுலரை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு லீமான் மில்க் போல்டுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 56, 64 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அப்புறம் கலரை ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயரை மூவ் பண்ணிவிட்டு 16:0.2 அந்த லேயர் வர எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ண வர பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிற லேயரை வச்சுட்டு அடுத்து கீ ஃப்ரேம் போயிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சென்டரில் இருக்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் போயிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூ அடுத்ததாக இருக்கிற ரெண்டாவது இருக்கிற நியூவில் போயிட்டு லைஃப்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிறது இருக்கட்டு. அதுக்கப்புறமாட்டு பிகினிங் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்க க்ரீன் கலர் பாலை ரைட் சைடில் இழுத்துக்கோங்க. இழுத்தப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த 64ங்கிற அந்த சைஸை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிற அந்த லேயரை அந்த பிகினிங் இருக்குல்ல, அந்த பிகினிங்கிற லேயரை கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிற லேயருக்கு போயிட்டு அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக சென்டரில் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைன்மெண்ட் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு ஒரு 44 அந்த ரேஞ்சில் வச்சு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நியூன்னு அடுத்த லேயரில் போயிட்டு 2023 அப்படின்னு நம்பரில் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் லேயர் எல்லாமே கொடுத்தாச்சு. அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் மீடியாவில் போயிட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிக்கை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்புறமாட்டு மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண வரவாட்ட பார்த்தீங்கன்னா
அந்த லேயரில் வச்சுட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க தேவையான பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க கீ ஃப்ரேம் மூவ் ஆகிட்டு ரைட் சைடில் இருக்க தேவையான பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிக் வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபில் ஆகலை. ஸ்க்ரீன் ஃபில் ஆகிறது என்ன பண்ணணும்னா அந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கிற 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறமாட்டு நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க தேவையில்லாத பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்காக நீங்கள் எடிட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா பிக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண வரவிட பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷேக் அப் பீஷோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண வரவிட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவதாக இருக்கிற அந்த லேயரில் இருக்கிற எஃபெக்டை போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்ல அந்த டெக்ஸ்ட் லேயர்ஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் லேயரில் போயிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக அந்த கேப்பில் செட் ஆகலைன்னா அந்த க்ரீன் பாலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணுமோ அந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ப்ளூ கலரெலாம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு லேயர்ஸுமே ஒவ்வொரு லேயரில் ஒவ்வொரு கலரில் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாலை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த சர்க்கிளில் இருக்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லேயர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 லேயர்ஸ்க்கு கொடுக்கல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்கப் பீஸ்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண வரது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த பிக் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பீட் பீஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வரது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு அப்புறமா இருக்கிற அந்த பிக் லேயரில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 பிக் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அப்புறமாட்டு இருக்க பிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறமாட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 லேயர் சின்னதாக இருக்கும். அப்புறமாட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பிக் லேயரில் ஒன்று பெருசாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்கிற அந்த 2 பிக் லேயர்லையும் போயிட்டு இந்த எஃபெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஃபெக்டை கரெக்டான அந்த சின்னதாக இருக்கிற அந்த 2 லேயருமே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண ஒரு மறுபடியும் ஷேக்கப் பீஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் லாஸ்ட்டாக இருக்க பிக் லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் பீட் பீஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வரவிட்டு பார்த்திங்கன்னா அந்த நான் எஃபெக்ட் ஆட் பண்ணாத லேயர்ஸில் போயிட்டு இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெருசாக இருக்குல்ல அந்த பிக் லேயரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாட்டு ஒரு 2 சின்ன லேயர்ஸ் இருக்கும். அந்த சின்ன லேயர்ஸ்க்குமே இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு முன்னால் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த பிக் போய்க்கோங்க. போயிட்டு அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த லேயரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண வரது பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரொட்டேன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 90 டிகிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண வரது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கிற 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் அண்ட்
ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போயிட்டு லைட் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரினா ஒரு வீடியோ மேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணலாம். அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே உடனுக்குடனே வந்துட்டுருக்கு. மறக்காமல் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.